பெருமாள் கோயில்களில் நவகிரக சன்னதி இல்லாதது ஏன் தெரியுமா? ஜோதிட ரீதியாக ஒருவரின் வாழ்க்கையின் ஒரு நிகழ்வுகளை நவகிரகங்களின் இயக்கங்கள் தான் நிர்ணயிக்கின்றன என சொல்லப்படுகிறது. இதனால்தான் நவகிரகங்களின் அருளை பெறவும் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடவும் அனைத்து கோவில்களிலும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. ஆனால் பெருமாள் கோவில்களில் மட்டும் நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி எதுவும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என தெரிந்து கொள்ளலாம். பெருமாள் வாமன அவதாரத்தில் 3 அடிகளில் பூலோகம், வானுலகம், பாதாள உலகம் மட்டுமல்ல அண்ட சராசரங்களையும் அளந்தார். அப்படியானால் அந்த அண்டங்களில் இருக்கும் நவகிரகங்களும் லோகங்களும் காலமும் கர்மமும் பெருமாளுக்குள் அடங்கியவையே. அதனால்தான் வைணவ மரபில் பெருமாளை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று தொன்று தொட்டு நம்பப்படுகிறது. அதனால்தான் பெருமாளின் அவதாரங்களே நவகிரக சக்திகளாக விளங்குகின்றன. ராமாவதாரம் சூரியன், கிருஷ்ணாவதாரம் சந்திரன், நரசிம்மாவதாரம் செவ்வாய், கல்கி அவதாரம் புதன், வாமனாவதாரம் குரு, பரசுராமாவதாரம் சுக்கிரன், கூர்மாவதாரம் சனி, வராக அவதாரம் ராகு, மச்சாவதாரம் கேது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவதிருப்பதிகள் நவகிரக தலங்களாகவே போற்றப்படுகின்றன. ஸ்ரீவைகுண்டம் சூரியன், வரகுணமங்கை சந்திரன், திருக்கோளூர் செவ்வாய், திருப்புளியங்குடி புதன், ஆழ்வார் திருநகரி குரு, தென் திருப்பேரை சுக்கிரன், பெருங்குளம் சனி, இரட்டை திருப்பதி தேவர்பிரான், ராகு, இரட்டை திருப்பதி அரவிந்தலோசனர், கேது. இதன் மூலம் நவக்கிரகங்களும் நாராயணனின் அருளுக்குள் தான் என்பது தெளிவாகிறது. இது பெருமாளின் பரிபூரணத்தை குறிப்பதாகும். இதனால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் பெருமாளை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டாலும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும், புண்ணியங்கள் சேரும் என்பது நம்பிக்கை. ஆகவே நவகிரகங்கள் அனைத்தும் பெருமாளுக்குள் அடக்கம் என்பது நிதர்சனம். இதனால்தான் பெருமாள் கோயிலில் நவகிரக சந்நிதி தனியாக கிடையாது.